M2W Conclave 3.0 அக்டோபர் 11ஆம் தேதி சென்னையில் நடக்கப் போகிறது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வெர்ஷன் உண்டு. ஸோ உங்களால் வர முடிஞ்சதுன்னா நீங்கள் நேரடியாக வரலாம், அல்லது ஆஃப்லைன் முடியலைன்னா ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஐடியாவே எதுக்காக, இந்த கான்க்ளேவ் எதுக்காக அப்படின்னாக்கா, உங்களை இன்னும் அதிகமாக ஒரு இடத்தை நோக்கி திங்க் பண்ண வைக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் தான் இருக்கும் ஃபைனான்ஷியல் பொசிஷன்லேருந்து எப்படி வளர வேண்டும் என்று ஒரு நாள் பூராவும் கற்றுக்கொண்டு சிந்தித்து, தன்னை போன்றவர்கள் மற்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த நாள் பூரா நாங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம். ஒரு வருஷமும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா, ஒவ்வொரு இன்வெஸ்டரும் எப்படி பிக் திங்கிங்கை வளர்த்துக்கொள்ள வேண்டும், அடுத்த சில ஆண்டுகளுக்கு எங்கு முதலீட்டு கவனத்தை செலுத்த வேண்டும், எப்படி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி போக வேண்டும், வீட்டில் இருக்கும் பெண்களையும் எப்படி இந்த ப்ராசஸில் இன்டகிரேட் பண்ணி வளர்வதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்ற வேண்டும். இதெல்லாம் இந்த M2W கான்க்ளேவில் நாம் பேச போகிற விஷயங்கள். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பேக்டு டே. லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்தவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஈவெண்ட் பேக்டாக இருந்ததுன்னு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய டைமென்ஷனை உங்களுடைய லைஃப்குள்ளே இந்த கான்க்ளேவ் மூலமாக கொண்டு வர போகிறோம். உங்களுக்கு இந்த கான்க்ளேவில் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இருந்தால் கீழே உள்ள இந்த நம்பரில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை குயிக்காக முடிச்சிருவோம். மிக குறைவான இருக்கைகள் இருக்கக்கூடிய கான்க்ளேவ் தான் இது. அரங்கம் சிறியது. ஸோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கே வர முடியாது, சென்னை வருவதற்கு நேரம் இல்லை, நான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஆன்லைன் உங்களுக்கானது. வாங்க, இணைந்து பயணிப்போம். இந்த வாரம் நாங்கள் 2 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். மொதல் வெபினார் பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் டு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஹேவியர் ஆஸ்பெக்ட் ஃபார் லாங் டேர்ம் வெல்த் ஜென்ரேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா த இம்பேக்ட் ஆஃப் டாரிஃப் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் யூஎஸ் இந்தியா டாரிஃப் சிச்சுவேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வெபினாரை ஜாயின் பண்ணணுமா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணலாம். ட்ரம்ப் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ண உடனேயே முதல்ல எல்லாருக்குமே என்ன தோணுச்சுனாக்கா, இந்தியா அதிகம் பாதிக்கப்படாது, இந்தியாவும் யூஎஸும் நட்பு ரீதியான நாடுகள், அதனால் இந்த டாரிஃப் சைனாவை தான் பாதிக்கும், இந்தியாவை அதிகம் பாதிக்காது அப்படிங்கிறது தான் முதல்ல ட்ரம்ப் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ண போது வந்த ரியாக்ஷன். இது எண்ட் ஆஃப் மார்ச் பிகினிங் ஆஃப் ஏப்ரல். அந்த டைமில் எல்லாருமே இந்தியன் மார்க்கெட்டில் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து மார்க்கெட்டில் பணம் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. மார்க்கெட்டு கீழே இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் கீழே இருக்கும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அங்கேருந்து மார்க்கெட் ஏற ஏற ட்ரம்ப் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிட்டு இந்தியாவுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு 50% டேரிஃபை போட்ட உடனே இந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே தலைகீழாக மாறி பயமாக உருவாயிடுச்சு. இப்போ நம்ம மார்க்கெட்டில் நிறைய கரடி குட்டிங்க இருக்காங்க. அவங்களோட வேலையே எல்லாரையும் பயமுறுத்துறது. ட்ரம்ப் அப்படி பண்ணிடுவார், ட்ரம்ப் அடுத்து இதை பண்ணுவார், US டாலர் விழுந்துடும், கோல்டு $5000 போயிடும், இந்தியா இப்போ இருக்கிற க்ரோத்தெல்லாம் இருக்காது, ஏஐனால் ஒரு இண்டஸ்ட்ரியே காலி ஆகிடும், இப்படி சீசனுக்கு ஏற்ற மாதிரி பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது நிறைய பேர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி செய்கிறவங்களுக்கு இந்த ட்ரம்ப்புடைய அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பெரிய பூன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ அதை வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நெரட்டிவை பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியா US ரிலேஷன்ஷிப்பை ஒழுங்காகவே பண்ணல, இந்தியன் கவர்மெண்ட் வேஸ்ட்டு, அவங்க ஒழுங்காக நெகோஷியேட் பண்ணியிருக்கணும், முதல்லையே ட்ரம்ப் சொன்னதை ஒத்துக்கிட்டு இருக்கணும். இப்படி நிறைய சென்னையில் உட்காந்துக்கிட்டு ஃபாரின் பாலிசியை அங்கேருந்து ரன் பண்ணுற எஃபர்ட்ஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இது யூடியூப்பில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். பட் கவர்மெண்ட்ஸ்க்குன்னு ஒரு இயக்கம் இருக்குது, there's a way of working. தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் பாஸ்டரிங், நெகோஷியேட்டிங் டாக்டிக்ஸ், இதை பற்றிலாம் தினம் பேசி நமக்கு யூஸ் இல்லை. இப்போ சமீப வாரத்தில் என்ன ஆச்சுனாக்கா, ட்ரம்ப் மறுபடியும் இந்தியா நட்பு நாடு, இந்தியாவும் யூஎஸும் பயங்கர நட்பு தொடர்ந்து வச்சுக்கணும்,
எனக்கு பிரதமர் மோடி நல்ல நண்பர், நான் அவரோட எப்படியும் ஒரு நல்ல டீலை இந்தியாவோட கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு ஒரு கெடுவை வேற கொடுத்துருக்காரு. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஒன்றும் நினைக்கல. ஏன்னா சொன்னது எதுவும் நடக்கலை. இப்போ அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. ஆனால் தொடர்ந்து எஃப்ஐஐஸ் மட்டும் வைத்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 19% இருந்த எஃப்ஐஐ ஹோல்டிங் இன் இந்தியன் ஈக்விட்டிஸ் இப்போ 15 கிட்ட வந்துருச்சு. மேபி இன்னும் சில மாதங்களில் அது 13-13.5 கூட போகலாம். இந்தியன் ஈக்விட்டிஸில் இன்றைக்கி எஃப்ஐஐஸ் அநேகமாக ஷார்ட்டாக இருப்பாங்கன்றது தான் என்னுடைய கணிப்பு ட்ரேடிங் சைடில். ஸோ எஃப்ஐஐயோட சேர்ந்து இங்கே இருக்கிற ட்ரேடர்ஸ் இந்தியன் மார்க்கெட்டை ஷார்ட் அடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. எனக்கு தெரிஞ்சு பெரிய இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் நெகட்டிவாக இல்லைங்க. நான் பேசின வரைக்கும் சொல்கிறேன். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் ஒரு பக்கம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பெரிய ட்ரேடிங் பண்ணாங்களோ அவங்களாம் புல்லிஷாக தான் இருக்காங்க. தே ஆர் நாட் பேரிஷ். ஃபண்ட் மேனேஜர்ஸை பற்றி கேட்கவே வேணாம். அவங்க தொடர்ந்து வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் வந்து புல்லிஷ், பாசிட்டிவ். ஸோ இட் இஸ் ஒன்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் who have taken a view against the Indian market. இப்போ இவங்களோட வியூ தப்பாயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? ட்ரேடர்ஸ் அநேகமாக ஷார்ட்டாக இருப்பாங்கன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் திடீர்னு ஷார்ட் கவரிங் பண்ண வேண்டிய ஒரு தேவை வரலாம். எப்போ அவங்க ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்களோ, ஒரு பக்கம் ட்ரேடர் எஃப்ஐ 2 பேரும் ஷார்ட் கவர் பண்ணோன்னா என்ன நடக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கங்க. ஸோ அதற்கான வாய்ப்புகள் ஸ்லோவாக அதிகரித்து வருவதாக நான் பார்க்கிறேன். இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம்? ஐ ஹியர் யூ. இருக்கு. சப்போஸ் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். லெட் அஸ் சே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு பில்ட் பண்ணுறோம். நாம் இந்த போர்ட்ஃபோலியோவில் மார்க்கெட் இறங்கினா வாங்கலாம், டைமிங் பண்ணலாம், இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா இங்கேருந்து மார்க்கெட் ஒரு 5% ஏறிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? படபடப்பாயிடுவோம். இன்னும் 5% ஏறிடுமோன்னு நமக்கு பயம் வந்துடும். அந்த பாயிண்டில் போய் நம்ம இன்வெஸ்ட் கூட பண்ண தயாராக இருப்போம். சில நேரத்தில் வெயிட் பண்ணி மறுபடியும் ஏறினாட்டு கூட இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்மளை நாமே தள்ளிக்குவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் இதை செய்யக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் எங்கே வேல்யூ இருக்கோ, பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். எல்லா மார்க்கெட்லேயும் பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ இருக்கும். இந்த பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூவில் போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். டேரிஃப்னால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் நிறைய இருக்குது. அந்த நிறுவனங்களை கான்ட்ரேரியனாக போய் வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கணும். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பணத்தை இந்தியா யூஎஸ் டேரிஃப் டீல் வருவதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது நம்முடைய டெசிஷனாக இருக்கணும். டீலுக்கு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ரிஸ்க். உங்கள் அரசியல் பார்வை என்ன வேணால் இருக்கட்டும், பட் டீலுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ரிஸ்க். சரி, டாரிஃப் எவ்வளவு இருக்கும்? இப்போ 50% போட்டு வச்சுருக்காங்க. ஆச்சு ஒரு 17 நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் நமக்கு தெரியாது. டீல் வந்த உடனே டாரிஃப் ரிவர்ஸ் ஆகிடும். அது வரைக்கும் இந்த 50% டாரிஃப் இருக்க போகுது. நிறைய செக்டர்ஸ்க்கு டாரிஃப் கிடையாது, ஐடி மாதிரி. ஸோ அவங்க இதனால் பாதிக்கப்படவில்லை என்பதையும் கவனம் கொள்ள வேண்டும். அவங்களுக்கு இருக்கிற பாதிப்பு ஏஐனால், அது வேற ஒரு சப்ஜெக்ட். ஸோ டாரிஃப்னால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு இங்கேருந்து என்ன கிடைக்கும்? என்ன டீல் வந்தாலும் ரிலீஃப் தான் கிடைக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது. டாரிஃப் எவ்வளவு இருக்கும்? என்னை பொறுத்தவரை இந்தியன் டாரிஃப் 20 ± 2 இருக்கணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஐ குட் பி ராங், பட் நான் இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 50ங்கிறது நிலைக்காதுன்றதுல நான் உறுதியாக நம்புகிறேன். இட் இஸ் நாட் சஸ்டைனபிள். ஸோ சப்போஸ் டீல் என்ன டாரிஃபில் நடக்குதோ அந்த டாரிஃப் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக மார்க்கெட்டில் ஒரு குட்டி ரேலி இருக்கும். அந்த ரேலியில் ட்ரேடர்ஸ் யாரெல்லாம் ஷார்ட்டோ அவங்க டெஃபினட்டாக காலி ஆகிடுவாங்க. எஃப்ஐஎஸும் கவர் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படலாம். சப்போஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி யூஎஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி வருதுங்கிறது. யூஎஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு இக்கட்டை கொடுக்கக்கூடிய வகையில் தான் வந்திருக்குன்ற அளவுக்கு நான் சொல்லுவேன். ஸோ இந்த டீலும் அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக அமைஞ்சதுனாக்கா அப்போ கவர் பண்ண அதிக டைம் கிடைக்காதனால எஃப்ஐஐஸ் வந்து அவசரமாக கவர் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவார்கள். ஷார்ட் கவரிங்னாலேயே மார்க்கெட் இங்கேருந்து ரேலி பண்ண வாய்ப்பு இருக்குன்றது தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு சாரார் நினைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். யார் வேணால் ஷார்ட் பண்ணலாம், ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாங்கிறது தான் மற்ற மெஜாரிட்டி வியூ.
எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மெஜாரிட்டி வியூ ஜெயிச்சதே கிடையாதுங்க. ஸோ அந்த ட்ரேடர் வியூவை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு இன்வெஸ்டர் வியூவோட நம்ம போனோம்னாக்கா இந்த மார்க்கெட்டில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தேடுவோம். அந்த இடத்துல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் பர்சனலாகவும் சரி ஒரு ப்ரொஃபஷனலாகவும் சரி இந்த வியூ தான் நான் வச்சுருக்கேன். இந்த ரெண்டு வியூ ஒன்று தான். பர்சனல் வியூ ப்ரொஃபஷனல் வியூ ரெண்டுமே ஒன்று தான். எங்கே வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது தான் அந்த வியூ. பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ இருக்க நிறைய இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. சில இடங்களில் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. அந்த இடத்த தவிர்த்துட்டு எங்கே வேல்யூவேஷன் நமக்கு சாதகமாக இருக்கோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டான்ஸாக இருக்க வேண்டும். டாரிஃப் டீல் வர்ற வரைக்கும் இதுதான் ஸ்டான்ஸாக இருக்கணும். ட்ரம்ப் என்ன செய்வார், ட்ரம்ப் அதை செய்வார் இதை செய்வார்னு ஸ்பெகுலேட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு டீல் எப்போ வரும், டீல் நடக்கிறதுக்கு என்னென்ன இன்னும் நடக்க வேண்டும், என்னென்ன தடைகள் இடையூறுகள் இருக்குது, அந்த இடையூறுகள் எப்போ களையப்படும், அது முடிஞ்ச உடனே எப்போ டீல் வரும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் யூஎஸ் கவர்மெண்ட் அதாவது அதிபர் ட்ரம்ப்பும் என்ன மாதிரி டைம் லைன் கொடுத்துருக்காங்க, நமக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது, அந்த டைமில் நம்ம எவ்வளோ பணம் டிப்ளாய் பண்ணணும், நம்மக்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது, இந்த பணத்தை எப்படி டிப்ளாய் பண்ணலாம், எங்கே சேஃபாக டிப்ளாய் பண்ணலாம், ஒருவேளை டாரிஃப் டீல் மார்க்கெட்டுக்கு பிடிக்கலனா கூட நம்ம டிப்ளாய் பண்ண இடத்துல ஓரளவு சேஃப்டி இருக்குமா, அப்படிப்பட்ட இடத்த தேடி இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதுதான் நம்மளை கேட்க வேண்டிய கேள்விகள். அதை விட்டுட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன் உட்காந்துக்கிட்டே இருப்பேன், மற்றவெல்லாம் முட்டாளானதுக்கப்புறம் நான் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட எதிர்பார்ப்புகள். வி திங்க் டூ மச் ஆஃப் அவர் செல்ஸ். மார்க்கெட் நம்ம எல்லாரோடையும் பெரியது. ஸோ மிஸ்டர் மார்க்கெட்டை நம்ம மதிக்கிறவங்களாக இருந்தோம்னாக்கா ஓகே, மார்க்கெட் நோ சம்திங் வி டோன்ட் நோ, நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு சும்மா இருப்போம், மார்க்கெட்டை நம்ம தொடர்ந்து நம்புவோம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்திற்கு நிலைப்பாட்டிற்கு நாம் வருவோம். வர வேண்டிய தேவை இருக்கிறது, வர வேண்டிய அவசியம் இருக்கிறது, அவசரம் இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டீங்கன்னாக்கா இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ. ஸோ ட்ரம்ப், டாரிஃப் அண்ட் ட்ரேடிங் இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் வந்து ஓரம் கட்டிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். ஏற்கனவே ட்ரேட் பண்ணி தவறுகள் பண்ணி வச்சுருந்தா அந்த தவறுகளை கலைந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த பணத்தை மாற்றி விட்டிங்கன்னா எப்போ மார்க்கெட் மேலே போகுதோ அந்த லாஸையும் நீங்கள் ரிகவர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ட்ரேடிங்கில் மாட்டி இருந்தாக்கா வெளியே வர்றதுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல நேரம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறதுக்கு இது இட்ஸ் நாட் அட் ஆல் அ பேட் டைம். ஸோ எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் இந்த கிரைசிஸை இந்த இடத்துல இருந்து கூட நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கொள்ள முடியும். அதுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.